लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளங்களின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2700வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்தம் என்கிற திருமொழியினுடைய 7ஆம் பத்திலே முதல் பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு 61வது பாசுரம். இது 100 பாசுரங்களை கொண்ட திருவிருத்தத்தினுடைய ஒரே 10 தான். அதிலே இது 7ஆம் திருமொழியினுடைய முதல் பாசுரம், 61வது பாசுரம். முதலிலே தனியனை சேமிப்போம். கிடம்பியாற்றான் அருளிய தனியனிசு. இது கருவிருத்த கொடி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழுளொரு வீர் உயிரின் பொருள்கட்டு ஒரு விருத்தம் புகுதாமல் குருவில்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றி வீர் திருநாட்டகத்தே என்பதாகும். இதோ 61வது பாசுரம். வாசகம் செய்வது நம்பரமே தொல்லை வானவர்தம் நாயகர் எல்லாம் தொழுமவன் ஞாலம் முற்றும் வேயகமாயினும் சோரா வகை 2 அடியால் தாயவன் ஆய்குலமாய் வந்து தோன்றிற்று நம்பினையே. தொல்லை வானவர் நம் நாயகன். இந்த நாயகன் யார் தெரியுமா? பழமையான நித்தியசூரிகளுக்கு தலைவன். எல்லோரும் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா முதலியோரும் கூட தம் தலைமை பெரும் பொருட்டு அந்த பதவி வேண்டுமென்றால் இவனையே வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஞாலம் முற்றும் என்றால் உலகம் முழுவதையும் ஒரு கோர்க்குத்து நிலமாயினும் தவறுபடா ஒரு துளி கூட மிச்சமிட முடியாதபடியே தன்னுடைய 2 கால்களால் அளந்து கொண்டவனாகிய நம்முடைய தலைவன் இடையர் குலத்தவனாய் கொண்டு அந்த குலத்தில் வந்த எளிமையை எடுத்து புகழ்ந்து கூறுவது நம்மால் ஆகக்கூடுவதோ ஆகாது என்று சொல்கிறார். பெருமாளுடைய பெருமையை நம்மால் சொல்ல முடியுமோ என்று கேட்டுவிட்டு எப்படி முடியும், அவ்வளவு பெருமை வாய்ந்தவனாகிய அவன் என்பதாக சொல்கிறார். தலைவனுடைய நீர்மை தன்மையை தலைவிக்கு தோழி கூறுவதாக அமைந்துள்ள பாசுரம் இது. நாயகனை தனியாக சந்தித்து அவனோடு புணர்ந்து விட்டு கூடி கழித்து விட்டு அவன் பிரிந்து சென்றபன் வாயகியானவள் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அப்படி தலைவன் வருவானோ, தன்னை ஏமாற்றி விடுவானோ, தலைவனுடைய தகுதி என்ன என்பதெல்லாம் தெரியாமல் நான் மாட்டிக்கொண்டேனே என்பதெல்லாம் அவள் அழுது கொண்டிருக்க, நீ அப்படியெல்லாம் நினைக்காதே, அவன் யார் தெரியுமா என்று தலைவனுடைய பெருமையை தோழி கூறுகிறாள். உயர்ந்த அவனுக்கு அன்புடையார் பக்கம் எளியனாகும் தன்மையும் இயல்பிலே உண்டு என்று அவனது சௌலபியத்தை சுட்டி காட்டுகிற நாயகிக்கு ஆறுதல் கூறுகிறாள். நமக்கு எளியவனாய் வந்து விவாதம் செய்து கொள்வான், நீ கவலைப்படாதே என்று சொல்லுகிறான். விரோதிகளுக்கு மூர்க்கமாயிருக்கிற அவன் பாகவதர்களுக்கு மிக எளியனான தன்மையிலே இருந்து தன்னையே அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் தான் இந்த தலைவன், நீ கவலைப்படாதே, அவன் வந்து உன்னை கல்யாணம் செய்து கொள்வான் என்று சொல்கிறான். எம்பெருமானை புகழ்வதற்கென்றே ஏற்பட்ட வேதங்களும் அவனுடைய தன்மையை முழுதும் சொல்ல முடியாமல் தவிக்கிறது என்றால் சாதாரணமான நம்மால் அது முடியுமோ என்று சொல்லுகிறார். வாசகம் செய்வது நம்பரமே என்பதன் கருத்து நம்மால் அது முடியக்கூடியதா என்று சொல்கிறார். வேய் அகமாயினும் வேய் என்று மூங்கிலுக்கு பெயர், ஒரு மூங்கில் நாட்டப்படும் இடமாயினும் என்றும் சிறிது இடம் கூட தவறாமல் எல்லாவற்றையும் தன்னுடைய 2 காலால் தாவி அளந்தவன் அவன் என்று சொல்கிறார். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருவகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் என்றபடி தான் கேட்ட 3 அடி நிலக்கத்திற்கு 2 அடிகளால் எல்லாவற்றையும் அளந்ததற்கு பின்னால் இப்போதுதான் சொல்கிறார், ஒரு மூங்கில் நடுகிற இடம் கூட விட்டு வைக்காமல் அளந்து விட்டானாம். அப்படி பிறந்தவன் அரச குலத்திலே பிறக்க வேண்டியிருக்க ஒருத்தி மகனாய் பிறந்து அரச குலத்திலே வசுதேவனுக்கு மகனாய் பிறந்து தேவகிக்கு மகனாய் பிறந்து பின்னர் மற்றொரு குலமான இடைக்குலத்திலே சேர்ந்து ஒளிந்து
வளர்றான். எளிமையான தன்மையை காட்டுகிறது. பிறக்கும் போதே எளிமையாக சிறையிலே பிறக்கிறான். சிறையிலே பிறந்த பின்னும் தாயோடும் தந்தையோடும் ஒரு முகூர்த்த காலம்தான் இருக்கிறான். மீண்டும் தன்னை வளர்ப்பவரிடம் சேர்ந்து விடுகிறான். வசதியாக வாழ வேண்டிய குழந்தை பால் தயிர் நெய் மோர் விற்கக்கூடிய யாதகுடியிலே பிறந்து கன்றுக்குட்டிகளை மேய்த்து கொண்டு அவர்களை ரட்சகனாக இருக்கிறான். பெரிய இடத்துல இருந்தாலும் கூட எளிமையானவனாக தன்னுடைய பக்தர்களுக்கு எளியவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். மேன்மையோடு நீர்மையும் உடையவனாதலால் எம்பெருமான் உம்மை சேர்த்துக் கொள்வான், கவலை கொள்ளாதே என்று அன்பர்கள் ஆழ்வாரை தேற்றுகிறார்கள். லீலா விபூதி நித்திய விபூதி என்னும் இரண்டுக்கும் தலைவனான மேன்மையுடையான சர்வேஸ்வரன் ஆசாத சுகனாய் கண்ணனாக வந்து அவதரித்த நீர்மையினுடைய கருத்தை ஊன்றும் பொழுது கருவ வசம் இல்லாமல் பிறப்பெடுக்கக்கூடியவன். அவன் ஒரு கருமா செய்தான், அதனால் இப்படி பிறந்தான் என்பதில்லாமல் கரும வசம் இல்லாதவனாக பிறப்பெடுத்திலும் அதிலே அவனுடைய கருத்து தான் நீளுமே வழியே நம்முடைய கருத்து நீளாது. எளிய குலத்தினாலும் என்ன ஆச்சரியம் என்றும் பிறந்தவாறும் என்றும் எத்திரம் என்றும் மோகித்து கிடைக்கும்படி இருந்தானே வழியே ஏதோ எளியவனாக இருந்து விட்டான் என்று சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் அவனுடைய பெருமையை நாம் எடுத்து கூற இயலுமோ? வேதங்களாலும் சாஸ்திரங்களாலுமே சொல்ல முடியாத, முழுமையாக சொல்ல முடியாத அவருடைய பெருமையை, நீர்மைத்தன்மையை, சௌலபியத்தை நாம் எடுத்து சொல்லவும் முடியுமோ? பரமே என்று ஏகாரம் எதிர்மறை நம் பரம் என்று என்க என்று சொல்வார். பரமே என்பது பரம்தான். தாவி அவன் தோன்றிற்று என்பது அவன் தாவி அளந்ததை சொல்லுகிறது. இப்படி 3 அடி நிலம் கேட்டு 2 அடியால் எல்லா இடத்தையும் அளந்த அந்த புகழ்மிக்க சௌலபியத்திற்கு சொந்தக்காரனான தலைவன் வருவான், கவலை கொள்ளாதே என்று பாகவதர்கள் ஆழ்வாரை தேற்றுமா போலே உள்ள பாசுரம் தோழி தலைவிக்கு சொன்ன பாசுரம். இந்த பாசுரம் தலைவனின் பெருமை உரைத்த பாசுரம். இந்த 61வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். வாசகம் செய்வது நம்பரமே தொல்லை வானவர்தம் நாயகர் எல்லாம் தொழுமகன் ஞாலம் முற்றும் வேயகமாயினும் சோரா வகை 2 அடியால் தாயவன் ஆய்குலமாய் வந்து தோன்றிற்று நம்மிரையே காயேன வாச்சா மனசேந்திரிவா அவ்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி என்றது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.